வெல்கம் டு சினிமா ஸ்குவாட். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவனோட இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதோட நடிப்பில் வெளிவந்திருக்கிற எல்ஐகே இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எல்ஐகே படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2040 பார்த்தீங்கன்னா இந்த எல்ஐகே படத்துடைய கதைக்களம் நடக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2040 உலகம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபியூச்சரிஸ்டிக்கா ரொம்ப டெக்னாலஜியா மாறிக்கிற மாதிரி காமிக்கப்படுது. ஸோ அதுல எஸ்.ஜே. சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் ஒன்று லான்ச் பண்றாரு. எல்ஏகே அப்படிங்கிற ஒரு ஆப் ஒன்று லான்ச் பண்றாரு. ஸோ அந்த ஆப் மூலியமா லவ்வர்ஸ்லாம் வந்து உண்மையிலே லவ் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிற கணிக்கக்கூடிய ஒரு ஆப் மாதிரி அது வந்து தயாரிக்கிறாரு. ஸோ அதே கம்பெனில பிரதீப் ரங்கநாதன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்ஐகே உடைய வாய்ஸா வந்து ஜாயின் பண்றாரு. ஸோ பிரதீப் ரங்கநாதன் படத்தை யாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த பசுமை உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உலகத்தை காமிக்கிறாங்க. அங்க சீமானது பார்த்தீங்கன்னா இன்சார்ஜா இருக்காரு. சீமானது பார்த்தீங்கன்னா படத்துல பிரதீப் ரங்கநாதனுடைய அப்பாவா வரப்பல. ஸோ இப்ப இந்த பசுமை உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா போன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. அங்க வந்து டெக்னாலஜியே கிடையாது. இப்படி ஒரு இடத்துல இருந்து வரக்கூடிய அந்த பையன் வந்து எல்ஐகே அப்படிங்கிற கம்பெனில ஜாயின் பண்றான். அவனுக்கு ஃபோன் எதுன்னு யூஸ் பண்ண தெரியாது. இப்ப ஹீரோயின் என்ட்ரி. ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எல்ஐகேவ ரொம்ப நம்பக்கூடிய ஒரு பொண்ணா இருக்கு. சின்ன வயசுல இருந்து இந்த ஃபோன பார்த்து வளர்ந்திருக்கிற ஒரு பொண்ணா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வராங்க. ஸோ இப்ப இந்த ஃபோனே யூஸ் பண்ண தெரியாத பையனும், இந்த பொண்ணும் எப்படி லவ் பண்றாங்க அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. ஸோ ஒரு கட்டத்துல 2 பேரும் லவ் பண்ணும்போது, இந்த எல்ஐகே ஆப் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லவ் ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். இங்க 2 பேரும் எவ்வளவு லவ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெர்சன்டேஜ் வந்து காமிக்குது. அப்படி காமிக்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மியா காமிக்குது. அதனால ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, "நீ என்ன வந்து உண்மையா லவ் பண்ணல. அதனால நான் உன்ன பிரேக்கப் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போயிருது. இதுக்கப்புறம் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பே வந்து டுபாக்கூர் ஆப்பு. இது வந்து நான் எப்படியாச்சும் நிரூபிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்.ஜே. சூர்யாட்ட ஒரு சவால் போடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த எல்ஐகே படத்துடைய மொத்த கதையுமே. ஸோ இந்த எல்ஐகே படம் வந்து பார்த்தீங்கன்னா, உடனே எடுத்து ரிலீஸ் பண்ணல. ரொம்ப ரொம்ப லாங்கா டிலே ஆகி தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இதனால நெறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். இந்த படம் வந்து ரொம்ப கரெக்ட்டா ஃப்ரெஷ்ஷா இருக்குமா? ஏன்னா ஏற்கனவே படம் எடுத்து 2 வருஷம் ஆச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ரிலீஸ் ஆகுது. படம் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்குமா? அப்படிங்கிற கேள்வி நெறைய பேருக்கு இருந்தது. ஆனா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப இல்ல. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, படத்த நல்லா ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு பார்க்கறதுக்கு. என்னதான் படம் ஃப்ரெஷ்ஷா இருந்தாலும், படத்துக்கு இந்த திரைக்கதை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? அதே இதுக்கு எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ஓகே ரகமா தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்மளால சொல்லிற முடியாது. ஒரு ஓகே அப்படிங்கிற மாரி படத்துடைய ஸ்க்ரீன் பிளே வந்து பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த படத்துடைய கதைக்களம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல கதைக்களம் தான். படத்துடைய ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே இந்த காலத்துல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ தான் இந்த படமா வந்து எடுத்திருக்காங்க. இந்த ஃபோன்ஸ் மூலியமா என்னென்ன சம்பவங்கள் நடக்குது, இந்த ஃபோன வந்து அதிகமா யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இப்ப இருக்கிற தலைமுறைக்குமே இது சேரும். ஸோ அது வந்து இந்த படத்துல கரெக்ட்டா சொல்லியிருக்க வேண்டியது, அத மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிறது தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த அளவுக்கு திரைக்கதையில வந்து பார்த்தீங்கன்னா, கோட்ட விட்டுருக்காங்க அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். என்னதான் வந்து ஓரளவுக்கு நல்லா போனாலுமே, சொல்ல வந்த மெசேஜ கரெக்ட்டா சொல்லாம விட்டாங்களோ அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பா வருதுங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய மியூசிக் ஒர்க் அனிருத் வந்து பார்த்தீங்கன்னா, பிரிச்சு மேய்ஞ்சுட்டாப்ல. இந்த படத்துக்கு அனிருத்துடைய மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த பில்லரா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பரா மியூசிக் ஒர்க் பண்ணி குடுத்துருக்காரு. அண்ட் அடுத்து இங்க எடுத்துக்கிட்ட அந்த கதை இருக்கு இல்லையா? அது வந்து ரொம்ப சூப்பரான கதை. என்னதான் கதைக்களம் வந்து 2040 நடக்கிற மாரி காமிக்கப்பட்டாலும், இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ரொம்ப தேவைப்படுற ஒரு கதை தான் இது. இந்த ஃபோன்லாம் அதிகமா யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கதை. அண்ட் அதே மாரி சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில சீன்ஸ்ல நல்லா இருந்துச்சு. அதாவது ஒரு பையன் வந்து சாப்பிட மாட்டான். ஃபோன் இருந்தா தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட அப்பா வந்துட்டு ஒரு பாட்டு பாடுனோனே சாப்பிடுவான். ஸோ அப்ப பிரதீப் ரங்கநாதன் பார்த்தீங்கன்னா, ஒரு டயலாக் ஒண்ணு சொல்லுவாரு. இந்த ஃபோனு அந்த ஃபோனுக்குள்ள ஒரு வீடு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தானே தெரியும். அந்த பையனுக்கு எப்படி தெரியும்? நம்ம ஃபோன் குடுக்காம நம்ம பையன் எப்படி ஃபோன் பழகுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அந்த சீனா இருக்கட்டும். அண்ட் அடுத்து பிரதீப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பையன்ட்ட கேட்பாரு. "நீ இந்த கிரிக்கெட்டு, ஃபுட்பால் எல்லாம் கிரவுண்ட்ல விளையாடுற விளையாட்டுன்னு சொல்லிட்டு உனக்கு எப்ப தெரியும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஒரு 10 வயசு பையன்ட்ட கேட்பாரு. அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா, "எனக்கு 5 நாளுக்கு முன்னாடி தான் தெரியும்" அப்படிங்கிற மாரிலாம் சொல்லுவான். ஸோ அந்த சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையாவே நல்லா இருந்துச்சு. ஸோ ஓவரால் இந்த படம் எப்படி ப்ரோ இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் இந்த படத்துடைய கதை நல்ல கதை தான். அதுக்கு தகுந்த மாரி ஒரு சூப்பரான ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இது ஒரு சூப்பரான படம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கலாம். ஆனா இப்ப இந்த எல்லைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஃபிலிமா தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த படத்துக்கு நம்ம சினிமா ஸ்குவாடுடைய ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7.2 அவுட் ஆஃப் 10. நீங்க இந்த எல்லைக்கே படம் பார்த்துட்டீங்களா? அப்படி பார்த்துட்டீங்கன்னா, உங்களோட ஒப்பீனியன் என்ன? உங்களோட ரேட்டிங் என்ன? அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அடுத்து இந்த சினிமா ஸ்குவாட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.